எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் வீடியோ தான் போடுவேன். மறக்காமல் என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறேங்க. இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வுட் அண்ட் பெட் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு மேரேஜுக்காக நாங்கள் செஞ்சது. ஆக்சுவலாக இது நாங்கள் மட்டும் செய்யலை, எங்கள் அப்பா ஃப்ரெண்டு அவங்க தான் மொத்தமாக இது செஞ்சது. அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து அதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காது. அவங்க 4 பேர் தான் இந்த ஒர்க் செஞ்சது. இதாக பார்த்தீங்கன்னா வீடியோ தம்ப்லைன் பார்த்தாச்சு. இதோட தான் வந்து வீடியோட அவுட்புட், அதாவது நான் ஹெட் போர்ஷன் மட்டும் அவங்களுக்கு அவுட்புட் காமிச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப் மாடல் தான். பட் இருந்தாலும் என்ன பண்ணலாம், இந்த வீடியோவில் வந்து சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக சும்மா அவுட்ரு மட்டும் சும்மா இந்த பாக்ஸ் டைப் மாடலில் ஹெட் போர்ஷனு அடுத்து வந்து ஹெட் போர்ஷன் 2 போர்ஷன் மட்டும் தான் காமிச்சிருப்பேன். இப்போ நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹெட் போர்ஷனோட தம்ப்லைன் பிக்சர்ஸை பார்த்துருவோம். அடுத்து இதில் என்னென்ன டிசைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கன்றதை நான் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா டிசைன் பார்த்தீங்கன்னா சிஎன்சியில் தான் டிசைன்ஸ் போட்டோம். ஆக்சுவலாக சிஎன்சியில் டிசைன் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆழம் வந்து வராது. சிஎன்சியில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கையில் கீத்துளி வச்சு மறுபடியும் டிசைனில் ஆழப்படுத்தணும். ஏன்னா சிஎன்சியில் வந்து அவ்வளோ எக்ஸாக்டாக வராது. என்ன தான் நம்ம சிஎன்சியில் வந்து இந்த மாதிரி டிசைன் போட்டாலும் கையில் அடிக்கிற மாதிரி அந்த ஆழம், டெப்த்து, அந்த சைட் கர்வு அதெல்லாம் வராது. அதனால் வந்து அந்த டெப்த்துக்கு அந்த கர்வுக்கெல்லாம் என்ன பண்ணோன்னா நாங்கள் வந்து தனியாக கையில் தான் அடிச்சிருந்து. பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது எம்ஜே வந்து என்ன பண்ணா பொண்ணு ப்ளஸ் 2 பேரோட பேரை தான் இது இன்ஷியலாக எம்ஜேன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். பட் கட்டில் ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சு. இது நடுவில் வந்து என்ன வுட் யூஸ் பண்ணிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா போராட்டிக் வுட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து ப்ளேவுட் மாரி வரும், அந்த போராட்டிக் வுட் அது போட்டு தான் அதில் தான் சிஎன்சி வச்சு இது பண்ணோம். பட் அவுட்ரு ஃப்ரேமோட கட்டை பார்த்தீங்கன்னா டீ குட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் குவாலிட்டி டீ குட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வர எல்லா டிசைனும் வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்சி எடுத்து 2 பூ டிசைனும் போட்டிருக்கோம். இதை பற்றின இது எப்படி செய்கிறதுன்ற வீடியோ உங்களுக்கு போனால் நான் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக இதை பற்றின வீடியோ. அதுக்கடுத்து நான் பார்க்க போகிறது வந்து லெக் பொசிஷனும் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நல்லா பக்காவாக வந்துச்சு. பட் ஆனால் வந்து இது வந்து பாலிஷ் ஒர்க்கில் ரொம்ப, ஏன்னா பாலிஷ் ஒர்க் ஏன் ரொம்ப முக்கியமானு சொல்கிறேன்னா, ஏன்னா பாலிஷ் ஒர்க் நம்ம என்ன தான் நம்ம வந்து கட்டில் டிசைன் செஞ்சாலும் அந்த பாலிஷ் ஒர்க் இருக்குது தெரியுமா, அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டான பொசிஷன். ஆனால் வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணுங்கன்னா பாலிஷ் ஒர்க் வந்து எப்போவுமே வந்து யார் பர்ஃபெக்டாக பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட வந்து பாலிஷ் ஒர்க்கை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான பாலிஷ் ஒர்க் தான் பண்ணுங்க, ரொம்ப பாலிஷ் ஒர்க் பண்ணல. மேலே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கலரு. பட் அதுமா அந்த ரிங்கு வர அந்த ஒருமாரி டைமண்ட் ஷேப் வரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருமாரி வித் அதாவது காப்பி கலரில் ஒரு மாதிரி கலரில் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஎன்சி டிசைன்ஸ் தான். ஆக்சுவலாக கையில் எதுவுமே பண்ணல டிசைன்ஸ், ஆனால் கையில் அடிக்கிற ஆளுங்களும் இருக்காங்க. பட் ஆனால் என்னென்னா இந்த டிசைன்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா காசு கிட்டத்தட்ட நிறையா வாங்கிட்டாங்க. பட் கையில் அடிக்கும் போது என்ன பார்த்தீங்கன்னா ஆழம் நல்லா வரும், அதேமாரி வந்து கர்விங் எல்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன மிகப்பெரிய ட்ராபேக் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்தில் வந்து டிசைன்ஸ் லைட்டாக மாறும். இப்போ ஒரு சைடு ஒரு டிசைன் சேம் சைஸ் லைட்டாக டிஃப்ரெண்ட் ஆகும். பட் ஆனால் அந்த ப்ராப்ளம் வராது. பட் ஆனால் என்னென்னா ஆழம் கிடைக்காது. அந்த கர்வ் டிசைன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கையில் தான் கீத்துளியில் தான் அடிக்கணும். அதுக்கடுத்து நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அவுட்புட் பார்க்க போகிறோம். இதில் தான் அந்த 4 பேர் ஃபோட்டோ போட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபைனல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து அவங்க ஃபஸ்ட்டு 2 பேர் வந்து பாலிஷ் ஒர்க்கு, டிசைனிங் ஒர்க் வந்து எங்கள் அப்பா. அதுக்கடுத்து லாஸ்ட்டில் இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் இந்த மேரேஜ் ஆர்டரை வந்து எடுத்து, அதாவது என்ன எல்லாம் 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா இதை கம்பைன் பண்ணி இந்த ஒர்க் பண்ணாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கட்டில் பற்றின ஏற்கப்பட்ட வீடியோ, இதில் ஒரு கட்டில் டிசைனிங் தெரியுமா, அதை பற்றின வீடியோ போட்டிருப்பேன். மேலே லிங்க்கில் கிளிக் பண்ணி பாருங்கள். அதேமாரி எங்கள் ஷாப்பில் செஞ்ச கட்டில் பற்றின 2 வீடியோ வந்து அது மேலே லிங்க்லேயே வரும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கடசல் டிசைன், கட்டிலுக்கு வர கடசல் டிசைனை பற்றி ஒரு வீடியோ தனியாக போட்டிருப்பேன், அதையும் பாருங்கள். இதில் போட்டிருக்க கடசல் டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான கையிலே தான் அதை ஜிக்ஸாக்ல கட் பண்ண கடசல் டிசைன் தான் யூஸ் பண்ணிக்கோ. இதில் வந்து கடசல் ஒர்க் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் வந்து ஜிக்ஸாக் மிஷினில் கட் பண்ணி யூஸ் பண்ணுவேன். மேலே பார்த்தீங்கன்னா பூ டிசைன்ஸு 2 சைடு வந்து பூ டிசைன் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஒட்ட வச்சது இல்லை, வந்து என்ன சிஎன்சியில் மிஷினில் வச்சு போட்டது தான். அதுக்கப்புறம் சிஎன்சி மிஷினில் போட்டு வச்சுன்னா அந்த ஆர்ச்சே கட் பண்ணோம். நாங்கள் கட் பண்ணிட்டு அந்த டிசைன்ஸ் எல்லாம் போட்டு கட்டில் செய்யறதுக்கான ரேட்டு இதெல்லாம் தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம என் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதோட ரேட்டு சொல்கிறேன். அதேமாதிரி மெட்டீரியல் காசு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்கிறேன். அதுக்கு லேபர் ஒர்க்கு, அது மட்டும் இல்லாமல் மிஷின்ஸ் ஒர்க்கு வந்து நிறையா காசு. இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா கட்டிலோட ரேட்டு வந்து நான் டீட்டெயில் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு மேரேஜ் ஆர்டருக்காக எடுத்து செஞ்சது. கட்டில், திவானு, அதுக்கடுத்து ஷோகேஷ் மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள், அதுக்கடுத்து வந்து என்ன பண்ணால் டைனிங் டேபிள் செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கட்டில் பற்றி போடுறேன். அதுக்கடுத்த வீடியோ வந்து நான் அதை பற்றி போடலான்னு இருக்கேன்னா டைனிங் டேபிள், அதுக்கடுத்த வீடியோ வந்து ஷோபா, அதுக்கடுத்து திவான். இது எல்லாத்தையும் வந்து 3 வீடியோ நான் கண்டினியூவாக போடுறேன். மறக்காமல் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, அருள்தாஸ் வுட் ஒர்க்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறுபடியும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.